அப்படின்னா டார்ஷனல் பெண்டுலத்தை யூஸ் பண்ணி சரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட டிஸ்டை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ண போறோம். சரியா நம்ம இங்க எழுதிருக்கிறோம் இல்லையா, நம்மளோட எய்ம் என்ன? டார்ஷனல் ஊசலை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட தட்டினுடைய நிலைமை திருப்புத்திறனை காணுதல். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னது தமிழ்ல? நிலைமை திருப்புத்திறன். சரியா நம்ம சிம்பிள் பெண்டுலம் படிச்சோம் இல்லையா ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல, அதே மாதிரி இது வந்து முறுக்கு ஊசல். டார்ஷனல் பெண்டுலம்னா தமிழ்ல என்னது? முறுக்கு ஊசல். முறுக்கு ஊசல்னா என்ன அப்படின்னா நெருப்பதியா, இதான் வந்து முறுக்கு ஊசல். முறுக்கு ஊசல் என்பது ஒரு தடி அல்லது கம்பியின் மூலம் தொங்கவிடப்பட்ட ஒரு பொருள். இந்த கம்பியில கட்டி தொங்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, இது வந்து உருளை வடிவத்தில் இருக்கா தட்டு வடிவத்தில் இருக்கா சர்க்குலரா இருக்கா? தட்டு வடிவத்தில் இருக்கு. சரியா அதனால முறுக்கு ஊசல்னா என்ன அப்படின்னு ஒரு வைவா கொஸ்டின் கேட்பாங்க. வைவா கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா சொல்ல தெரியும். முறுக்கு ஊசல் அப்படின்றது ஒரு தடி அல்லது கம்பியின் மூலம் தொங்கவிடப்பட்ட பொருள். சரியா இது வந்து தட்டு அல்லது உருளையா இருக்கலாம். அதன் அச்சின் மூலம் அலைவரும் ஒரு சாதனம். சரியா இது வந்து லீனியர் மோஷன் கிடையாது, நம்ம பார்க்க போறது ரொட்டேஷன் மோஷன் தான். புரியுதா? இது ஒரு சாதாரண ஊசல் போல முன்னும் பின்னும் ஆடுவதை விட முறுக்கப்பட்டு மீண்டும் அதன் மூலம் தொங்கவிடப்பட்ட ஒரு பொருள். சரியா இதன் அச்சில வந்து எப்படி இருக்கும்? இடது பலமாக சுழல்வதன் மூலம் அலைவரும் ஒரு சாதனம் தான் டார்ஷனல் ஊசல். சரியா அப்ப டார்ஷனல் ஊசல்னா என்னன்னு புரியுதா? இப்ப இது ஒரு சாதாரண ஊசல் போல முன்னும் பின்னும் ஆடுவதை விட முறுக்கப்பட்டு மீண்டும் அதன் அசல் நிலைக்கு திரும்பும் விசையால் இயங்குகிறது. இதனுடைய முக்கிய பயன்கள் வந்து கம்பியினுடைய விரைப்பு தன்மையை வந்து அளவிடுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்றோம். கம்பியினுடைய விரைப்பு தன்மையை அளவிடுறதுக்காக நம்ம பயன்படுத்துறோம். அது போக கடிகாரங்கள் போன்ற நுட்பமான கருவிகளில் கால அளவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் நம்ம வந்து பயன்படுத்துறோம். இதுதான் வந்து டார்ஷனல் ஊசல். சரியா இந்த டார்ஷனல் ஊசலுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த டார்ஷனல் ஊசல் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட இந்த தட்டு, சரியா கொடுக்கப்பட்ட இந்த தட்டு வந்து முறுக்கப்பட்டு சரியா ஒரு முறுக்கு விசையை உருவாக்குகிறது. கம்பி விடுவிக்கப்படும் போது அதன் விசை வந்து பொருளை வந்து திருப்புகிறது. சரியா பொருள் அதன் சமநிலையை தாண்டி செல்லும் போது கம்பி எதிர் திசையில் முறுக்கப்பட்டு மீண்டும் அதை சமநிலைக்கு கொண்டு வரும். சரியா இந்த செயல்முறை மீண்டும் மீண்டும் நடைபெற்ற முறுக்கு ஊசல் தொடர்ந்து இடது வலது பக்கமாக ஊசலாகும். இந்த டார்ஷனல் பெண்டுலத்தோட முக்கிய பயன்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொருளினுடைய பண்புகளை அளவிடுறதுக்கு வந்து நம்ம வந்து இந்த டார்ஷனல் ஊசல் பயன்படுத்துறோம். சரியா ஒரு கம்பியினுடைய விரைப்பு மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா, ரிஜிடிட்டி மாடுலஸ் படிச்சோம் இல்லையா போன கிளாஸ்ல, எக்ஸ் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ், கே மாடுலஸ்லாம் படிச்சோம் இல்லையா, அதனுடைய பண்புகளை அளவிடுறதுக்கு வந்து நமக்கு பயன்படுத்துறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடிகாரங்கள், பழைய கடிகாரங்கள் மற்றும் சில துல்லியமான நேர கருவிகளில் கால அளவை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. சரியா எப்படி வந்து நம்ம சிம்பிள் பெண்டுலத்தை யூஸ் பண்ணி புவி குறுக்கத்தினுடைய அளவு G=9.8 டிட்டர்மைன் பண்ணணுமா, அதுபோல இந்த டார்ஷனல் ஊசலை நம்ம டார்ஷனல் ஊசல்னா தமிழ்ல முறுக்கு ஊசல். இந்த முறுக்கு ஊசலை பயன்படுத்தி நம்ம எதை டிட்டர்மைன் பண்றோம்? கொடுக்கப்பட்ட ஒரு தட்டோட நிலைமை திருப்புத்திறனை நம்ம
அப்படின்றது இந்த இருக்கு. இதுதான். இது ஒவ்வொரு எடையோட வெயிட் எவ்வளவு இருக்குப்பா? 50 கிராம் இருக்கு. ஒவ்வொரு எடையோட வெயிட்டும் 50 கிராம். ஒத்த நிறையுள்ள 2 எடைக்கற்களை நம்ம இங்க எடுத்துக்கிறோம், யூஸ் பண்றோம். சரியா? அதனால ஒத்த எடைக்கற்கள் சொல்லியிருக்காங்க. ஏன் ஒத்த எடைக்கற்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டுமே சம அளவு உள்ள எடைக்கற்களை நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் தட்டு டிஸ்க் இதுதான் மீட்டர் அளவுகோல் இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றத நம்ம பார்ப்போம். தட்டினுடைய நிலைமை திருப்புத்திறன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து I is equal to 2m d2 square minus d1 square bracket t0 square divided by d2 square minus t1 square. புரியுதா? இதுல m அப்படிங்கிறது என்னது? கொடுத்திருக்கிற எடைக்கற்களோட நிறை. ஏதாவது ஒரு 2 எடைக்கற்களுக்கு நிறைய சமம் தான். அதனால ஒரு எடைக்கற்களுடைய நிறையை நம்ம நோட் பண்ணிக்கலாம், 50 கிராம். சரியா? இதுல d1 ஸ்கொயர் என்ன, d2 ஸ்கொயர் என்ன, t0 ஸ்கொயர் என்ன, t2 ஸ்கொயர் என்ன, t1 ஸ்கொயர் என்ன அப்படின்றது தான் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்டல்ல தனித்தனியா வந்து கண்டுபிடிக்க போறோம். சரியா? இதுல m அப்படின்றது என்ன அப்படின்னா மொத்த நிறைகளில் ஒன்றின் நிறை 50 கிராம். t0 என்ன அப்படின்னா எடைகளற்ற நிலையில் அலைவு நேரம் என்ன. இங்க டிஸ்க் இருக்கு இல்லையா? இப்போ இந்த டிஸ்க்ல நம்ம எந்த மாஸ்லயும் வைக்கும் போது டைம் ஃபார் ஆசிலேஷன் பார்க்கணும். இந்த ஆசிலேஷனுக்கு எவ்வளவு அலைவு நேரம். சரியா? t2 அப்படின்றது நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த 2 மாஸ்லையும் கொண்டு போய் இதுல ஏது பாயிண்டர்ப்பா? இதுதான் வந்து பாயிண்டர். இது கம்பி, இது டிஸ்க், கட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? இது பாயிண்டர், இது பாயிண்டர். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா கம்பியினுடைய நீளம் கண்டுபிடிக்கணும். கம்பியினுடைய நீளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த பாயிண்டர் இருக்கு இல்லையா? இந்த பாயிண்டரோட சென்டர், இந்த பெண்டர் இருக்கு இல்லையா? இந்த பாயிண்டரோட சென்டர்ல இருந்து மேல ஒரு பாயிண்டர் இருக்கு. இந்த பாயிண்டரோட சென்டர் வரைக்கும் எவ்வளவு நீளம் இருக்குன்னு பார்த்து நீங்க மெஷர் பண்ணி எழுதணும். சரியா? இப்போ நீங்க ஸ்கேலால வைக்கும்போது கரெக்டா அந்த பெண்டர் இடத்துல ஸ்கேல வைங்க. வச்சுட்டு இப்படி பார்த்தீங்க அப்படின்னா 69 சென்டிமீட்டர் இருக்கு நமக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அட்டவணைக்கு மேலே